மற்றும் ஒரு அண்மை செய்தி, மாணவி பாலியல் வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட ஞானசேகரன் மீதான 11 குற்றச்சாட்டுகள் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த 11 குற்றச்சாட்டுகளோட விவரங்கள். ஞானசேகரன் மீது மொத்தம் 11 பிரிவுகளில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதே பிரிவுகளில் அவருக்கு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது அவருக்கு தண்டனையும் கிடைத்திருக்கிறது. அதாவது அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தண்டனை வரும் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் அந்த சட்டப்பிரிவுகள் அனைத்துமே பிஎன்எஸ், அதாவது புதிதாக கொண்டு வரப்பட்ட பிஎன்எஸ் சட்ட பிரிவுகளில் தான் அந்த வழக்குகள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிஎன்எஸ் சட்டப்பிரிவு 329, அதாவது விருப்பத்திற்கு மாறாக அத்துமீறி நடப்பது, 126 சப்செக்ஷன் 2 மாணவியை அதாவது செல்ல விடாமல் சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்தியது மற்றும் பிரிவு 87 வலுக்கட்டாயமாக கடத்தி ஆபத்து இருந்த வைத்தல், 127 உட்பிரிவு 2 மாணவியை அதாவது உடலில் காயத்தை ஏற்படுத்துதல், 75 உட்பிரிவு 2 விருப்பத்திற்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்தல், 76 சட்டப்பிரிவு கடுமையாக தாக்குதல், சட்டப்பிரிவு 44 தனிநபர் அந்தரங்கத்தில் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்துவது, பிரிவு 351 உட்பிரிவு 3 கொலை மிரட்டல் விடுப்பது, சட்டப்பிரிவு 238 உட்பிரிவு ஜி பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அளித்தல், அதே போல தகவல் தொழில்நுட்ப சட்டம் பிரிவை பொறுத்த வரைக்கும் அதில் 66 உட்பிரிவு இ தகவல் தொழில்நுட்ப பிரிவை பொறுத்த வரைக்கும் தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் பிரிவு 11 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவு ஆகிய இந்த 11 பிரிவுகளின் கீழ் தான் ஞானசேகரன் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இந்த அனைத்து சட்ட பிரிவுகளிலும் ஞானசேகரன் தண்டிக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது நீதிபதி, அதாவது சில நேரத்துக்கு முன்பாக நீதிபதி தீர்ப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவருக்கான அந்த தண்டனை விவரம் என்பது ஜூன் மாதம் 2ஆம் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.